வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 6 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது வேல்மார்க் லோ ப்ரெஷர் டிப்ரெஷன் மாதிரி இருக்குது. இது கரை கடக்கும் பொழுது செயலிழந்து உள்ளே வடக்கு ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்து டெல்லி பகுதியை நோக்கி நகரும். அதேபோல் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இடைப்பட்ட பகுதியில், அதாவது மும்பை, சூரத் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதுவும் வேல்மார்க் லோ ப்ரெஷராக மாறி அதுவும் டெல்லி வரைக்கும் பயணிக்கும். ஆக இதன் மூலமாக வட இந்தியாவில் பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து மும்பையில் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இப்போ ஒடிசா, மேற்கு வங்கம் போன்ற பகுதிகளில் ஏற்பட போகிறது. மும்பை வெள்ளப்பெருக்கு இன்னும் 2 நாட்களுக்கு தொடரும். அதற்கு பிறகு வட மாநிலங்கள். சரி, தென் மாநிலங்களுக்கு எப்பொழுது மழை என்று நீங்கள் கேட்கலாம். கேரளாவிலே ஒரு சாதாரண ஒரு தென்மேற்கு பருவமழையாக பொழிந்து நீலகிரியில் கடந்த 2 நாட்களாக 8 சென்டிமீட்டர் வரை அவலாஞ்சில் கொடுக்க, 5 சென்டிமீட்டர் வரை வால்பாறையில் கொடுக்க, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கொடுக்க, தமிழ்நாட்டில் பாலக்காடு, கணவாய், ஆரியங்காவு கணவாயில் சாரல் மழை, சாரலுக்கு மட்டும் லேசாக கொடுக்க, அணைகளை நிரப்பாமல் இருக்கக்கூடிய மழை எப்பொழுது நிரப்பும் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். எல்லினோ, சூப்பர் எல்லினோ என்கின்ற பக்க விளைவுகள் உங்கள் மனதை வாட்டலாம். என்ன செய்ய போகிறோமோ, வட மாநிலங்களில் கொதிக்கும் வெயில் என்றார்கள், இப்பொழுது கொட்டும் மழை என்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் எல்லினோ என்கிறார்கள். இங்கே மட்டும் அனலா, அங்கே வெள்ளமா, நமக்கு மழை பெய்யாதா என்று குழப்பமான மனவேதனை ஏற்படுத்தக்கூடிய நிறைய தகவல்கள் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், திரும்ப சொல்கிறது ஒன்று தான். பசிபிக் பெருங்கடல் வெப்பமும் இந்திய பெருங்கடல் வெப்பமும் ஒரே அளவு இருக்குது. இதனால் பசிபிக் பெருங்கடலில் ஒரு நிகழ்வு, இந்திய பெருங்கடலில் ஒரு நிகழ்வு என்று, இந்திய பெருங்கடல்னா வடக்கு இந்திய பெருங்கடல், அதாவது வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நிகழ்வுகள் உருவாகும். தற்பொழுது வங்கக்கடலில் நிகழ்வு இருக்குது. பசிபிக் பெருங்கடலில் பிலிப்பைன்ஸுக்கு வட கிழக்கே நிகழ்வு உருவாகி அது தைவான் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சூப்பர் புயலாக, சூப்பர் புயலே டாப்பு, அதாவது 200 மைல் வேகம் கொண்டதாக ஒரு சூப்பர் புயலை உருவெடுத்திருக்கு. அப்படின்னா எவ்வளோ, 300 கிலோமீட்டருக்கு மேலே வேகம் கொண்ட ஒரு சூப்பர் புயல் உருவெடுத்திருக்கு. இது போய் தைவானை தாக்கி சீனாவை தாக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் பேசுபொருளாக போகிறது அது. அந்த புயல் தாக்கிய பிறகு பின்னாடியே இன்னொரு புயல் 15ஆம் தேதி வாக்கில். இந்த 2 புயலும் கடந்த பிறகு தான் பருவமழை நாட்டில் மேலும் தீவிரமடைய. இந்திய நாட்டில் தமிழ்நாட்டிற்கு அதற்கு பிறகு, அதாவது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் பொழுது நிகழ்வு உருவாகி கேரளாவில் மழை பெய்ய கொடுக்கும். அப்புறம் பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும். எங்கெல்லாம் முன்னேறி முன்னாடி காற்று போகுதோ, எங்கெல்லாம் சுழற்சி இருக்கோ, சுழற்சி சுழண்டு கொண்டே பருவமழையை தொடக்கி கொண்டே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் போகும். இப்பொழுது பாகிஸ்தான் எல்லையோரத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கூடிய இந்த பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி பாகிஸ்தான்லேயும் தொடங்கிய பிறகு தான், அங்கே வட இந்தியா குளிர்ந்த பிறகு தான் காற்று திசை மாறும் கேரளா பக்கம். ஆக கண்டிப்பாக கேரளா பக்கம் திசை மாறக்கூடிய நேரத்தில் பசிபிக் பெருங்கடலில் ஆசியா பக்கத்தில் 2 அடுத்தடுத்து சூப்பர் புயல்கள் உருவாக போகுது. இந்த 2 புயல்களும் செயலிழப்பதற்கு 18ஆம் தேதி வரை எடுத்துக்கொள்ளும், ஜூலை 18 வரைக்கும். ஆக இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு வட இந்தியாவில் வெள்ளப்பெருக்கை, மும்பை உள்ளிட்ட பகுதி, சூரத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி, பிறகு பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து 300 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூப்பர் புயலாக உருவெடுத்து தைவானையும் சீனாவையும் கடந்த பிறகு, அடுத்து ஒரு புயல் கடந்த பிறகு தான் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரிக்கெல்லாம் மழைப்பொழிவு கிடக்கும். இந்த நிலையில் வரக்கூடிய 11ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் புயலானது தைவானை கடக்க முற்படும் பொழுது நல்லா 300 கிலோமீட்டர் வேகம் கொண்ட அந்த சூப்பர் புயல் நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய காற்று ஒரு நிலப்பரப்பை கடக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வேகமும் திசையும் மாறும். அப்போது
டைட்டாக ஓடிட்டு இருக்க காற்று டக்குன்னு என்ன செய்யும், ஒரு தேக்கமடையும். தேக்கமடையும் பொழுது எங்கே பார்த்தாலும் உலக நாடுகள் எல்லாமே ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தும். அந்த இடத்துல டைட்டாக போயிட்டு இருக்கும் பொழுது காற்று கரையேறும் பொழுது, செயலிழக்கும் பொழுது காற்றில் ஓட்டத்தில் திடீரென்று திசையும் வேகமும் மாறும். அந்த நாள் 11ஆம் தேதி. அப்போ 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவு கூடுதல் பரப்பில் கிடைக்க இருக்கு. தைவான் போகிற காற்றுல தொய்வு. எங்கே தைவானுக்கு எப்படி போகுது, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆப்பிரிக்கா வந்து ஆப்பிரிக்காவோட சோமாலியா வந்து சோமாலியாவில் வந்து அரபிக்கடலில் வந்து அரபிக்கடல் வழியாக கேரளாவில் ஏறி தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலில் பயணித்து வங்கக்கடலேருந்து மியான்மர் வழியாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வழியாக அது பசிபிக் பெருங்கலோட தைவானை ஒட்டிய பகுதிக்கு போகிற காற்றில் ஏற்படக்கூடிய திடீர் தொய்வு தேக்கம் காரணமாக 11ஆம் தேதி மழை இருக்கும். தமிழ்நாட்டில் 11ஆம் தேதி ஆங்காங்கே மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். 10ஆம் தேதி இருக்கலாம், 11ஆம் தேதி உறுதி, 12ஆம் தேதியும் வாய்ப்பு இருக்குது மாலை இரவு மழை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் அடுத்த புயல் உருவாயிடுது. அது தீவிரமடைந்து கரை கடப்பதற்கு 18ஆம் தேதி ஆகிடும். ஆக இந்த 2 சிஸ்டமும் செயலிழந்த பிறகு கடந்து செயலிழந்த பிறகு தான் மாத இறுதி நாட்கள் 19ஆம் தேதிக்கு பிறகு தான் மழைப்பொழிவு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். ஆனால் வட இந்தியாவில் மழை இருந்துகிட்டு இருக்கும். சிஸ்டம் அங்கே எந்த தொந்தரவும் கொடுக்காது. அங்கே உள்ள காற்று, ஏன்னா இமயமலை இருக்கிற காரணத்தினால அங்கே தொந்தரவு கொடுக்காது. வங்கக்கடல் வழியாக போகக்கூடிய காற்று மட்டும்தான் பிரச்சனை. வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் தீவிரம் இல்லாமல் இருக்கலாம், மழைப்பொழிவை கொடுத்துட்டே இருக்கும் வட இந்தியாவில். ஆக வட இந்தியா நிகழ்வும் வங்கக்கடல் நிகழ்வும் மீண்டும் அரபிக்கடல் நிகழ்வும் உருவாக்கக்கூடிய நாள் ஜூலை இறுதி வாரம். ஜூலை இறுதி 19ஆம் தேதியிலிருந்து. அப்புறம் ஜூலை இறுதியை விட ஆகஸ்ட் முதல் வாரம் சூப்பராக இருக்கும் மழை தென் மாநிலங்களுக்கு. ஆகஸ்ட்டில் ஒரு 5 நாள் இடைவெளி கிடைக்கும் இடையில். இதே போல் ஒரு நிகழ்வு பசிபிக் பெருங்கடலில் உருவாகும். அது ஒரு 5-6 நாள் கடந்த பிறகு மீண்டும் ஆகஸ்ட் 15லேருந்து தென் மாநிலங்களுக்கு பருவமழை தீவிரமடையும். அப்போ தான் அணைகளை நிரப்பு மழை கிடைக்கும். கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளையும். ஆக கர்நாடகா கேரளா அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய அந்த மழை என்பது ஆகஸ்ட் 15க்கு பிறகு கொஞ்சம் நல்ல வலுத்த மழையாக இருக்கும். தமிழ்நாட்டிலும் மழை பெய்யும் அப்பையும். ஆக ஜூலை இறுதி வாரத்திலிருந்து தீவிரமடையும் மழை. ஆகஸ்ட்டில் அதிக மழை இருக்கும். செப்டம்பர் ஆந்திர பிரதேச கரையோரம் உருவாகக்கூடிய அடுத்தடுத்த தாழ்வு நிலைகள் காரணமாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவில் கனத்த பலத்த மழை இருக்கும் செப்டம்பரில். சூரியனின் குத்தக்கதிர் ஜூன் 21ஆம் தேதி, அதாவது உங்களுக்கு புரிதலுக்காக கொல்கத்தா அதாவது மேற்கு வங்கம் குஜராத் இடைப்பட்ட பகுதியில் பயணிக்கக்கூடிய அந்த கடகரேகை பகுதியில் தற்பொழுது விழிந்து கொண்டு தற்பொழுது தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 17லேருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழும். ஏன்னா வடக்கிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கும். செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடையும். 21, 22, 23 நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கும். டிசம்பர் 21 மகர ரேகையை தொட பயணிக்கும். அப்பொழுது தான் வெயில் குறையும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயில் கூடி மாலை இரவு இடிமழை பொழிவு ஆகஸ்ட்டில் கொடுக்கும். செப்டம்பரில் மாலை இரவு இடிமழை பொழிவோட அளவு கூடும், வெயில் குறையும். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஆந்திர பிரதேச நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகும். தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தென் மாநிலங்களுக்கும் பலத்த மழை செப்டம்பர் அக்டோபர் 15 வரை தென்மேற்கு பருவமழை பொழியும் பலத்த மழையாக. அணைகளை நிரப்புவதற்கு சாதகம் ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர். மேட்டூருக்கு நீர்வரத்து கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலம் ஆகஸ்ட் இறுதிக்கு மேல் செப்டம்பர். ஆகஸ்ட் இறுதியிலிருந்து செப்டம்பரில் இருக்கும். அக்டோபர் 15 வரை தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அக்டோபர் 18க்கு பிறகு தான் நம்ம முன்னெச்சரிக்கை அதிகம் எடுக்கணும். மழைநீரை சேகரிக்க வேண்டும், பண்ணை குட்டைகளை அகலப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், கரைகளை பலப்படுத்த வேண்டும். ஆக இந்த பணியை செய்தால் அடுத்த ஆண்டு கோடையை நாம் மிகவும் சிறப்பாக சமாளித்து விடலாம். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கடுமையாக இருக்கும். எல்னினோ காலங்களில் எல்லாமே 2015 நினைவுபடுத்தணும், பல ஆண்டுகளை நினைவுபடுத்தணும். எல்னினோ காலங்கள் எல்லாமே பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அதாவது அமெரிக்கா பக்கம் இருக்கக்கூடிய வெப்பநிலை காரணமாக ஆசிய பக்கத்தில் இந்திய பெருங்கடல் மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடல், தென்சீனக்கடல், தாய்லாந்து வளைகுடா பகுதி வெப்பம் மிகுந்து இங்கே நிகழ்வுகளை அனுப்பி வைக்கும் இடமாக சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும் அமைப்பாக அமைந்து நிறைய மழைப்பொழிவை தர இருக்கிறது வடகிழக்கு பருவமழை.
தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். வரக்கூடிய 11ஆம் தேதி மழை இருக்கிறது. அதற்கு பிறகு மாத இறுதி வார நாட்கள் 19ஆம் தேதிக்கு மேல் என்பதையும் 10, 11, 12 மழைப்பொழிவு கொஞ்சம் 11 பரவலாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸில் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்னினோ சூப்பர் எல்னினோ குறித்த கவலையை போக்கிவிடுங்கள். வட இந்தியாவில் மழை பொழிந்த பிறகு தமிழ்நாட்டுக்கும் கிடைக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. 27 தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போல் தெரிகிறது. ஆனால் அது வரக்கூடிய 2027 ஜனவரி கடல் வெப்பத்தை பார்த்தான் அறிவிக்க முடியும். ஆகவே தயவுசெய்து 2026 பொறுத்த வரைக்கும் கவலை கொள்ள தேவையில்லை. இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.